தீட்சை அப்படின்றது முழுமையா என்னன்னு பாத்தீங்கன்னா, பயிற்சி ஒரு குரு உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா இவருடைய குரு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, அப்ப இதுல இருந்தெல்லாம் எப்படி விடுபடுறது அப்படின்னா, ஆனா ஒரு குரு அவ்வளவு எளிமையா 3 வருஷம் நடையா நடந்திருக்கு. நீ தீட்சை வாங்கி ஏமாந்துதான் இருப்பிய ஒழிய இந்த 3வது கண்ணியம் திறந்து விட்டுரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி ஒருத்தருக்கு தீட்சை வேணும், பிரம்மயோகம் தீட்சை பெற்றுக்கணும் அப்படின்னா, அதாவது தொடு தீட்சைன்னு வாங்குறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா கால் பண்ணி, நான் 4 இடத்துல தீட்சை வாங்கியிருக்கேன், நான் 5 இடத்துல தீட்சை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா இந்த தீட்சை அப்படின்றது முழுமையா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அது என்ன அதிர்வலைகள் அப்படின்னா, அந்த ஆன்மா எங்க போய் சேரணும் அப்படின்ற ஒரு வழி இருக்குது இல்ல, கரெக்ட் தானே? இப்ப எதுவா இருந்தாலுமே இறுதியா அதுக்குன்னு ஒரு மூலம்னு ஒண்ணு இருக்கும். ஒரு மழை பெஞ்சுதானே அது கடல்ல தான் போய் சேரணும். இதைன்னு ஒரு பூமியில இருந்தால் அது மரமாகி தான் தீரணும், கடைசியில் அது மண்ணுக்கு தான் போகணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே இங்கே ஒவ்வொரு காரண காரியம் என்று இந்த பிரபஞ்சத்தில் அடிப்படையாகவே இருக்குது. ஆனால் இந்த தீட்சை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு குரு தொட்டு காண்பிக்கும் போது அவர்களுடைய ஆன்மாவை விழிப்படைய வைப்பது தான் தீட்சை அப்படிங்கிறது. பரிபூர்ணமாக அப்படி தீட்சை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த குரு எவ்வழியில் வருகிறாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிரம்மயோகம் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிரம்மயோகம் ஒருவருக்கு தீட்சை கொடுக்கும்போது நம்ம எவ்வழியில வரோம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ யார் மூலமா நம்ம வந்திருக்கோன்னா, குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் இவர்களுடைய வழிமுறையில வரும்பொழுது பிரம்மயோகம் அப்படின்றது இவரோடது. இப்போ இவருடைய பயிற்சிகள் நம்ம கொடுக்கும்போது இவருக்கு ஒரு குரு இருப்பார்ல, இவருடைய குரு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர். அப்ப பாம்பாட்டி சித்தர் யாருடைய சீடர் அப்படின்னு வரும்போது சட்டை முனிநாதருடைய சீடர். இப்படி ஒவ்வொரு வழித்தடங்களா மாறி 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 போயிட்டு இது இறுதியில போய் எங்க சேரும்னா, நேரடியாக சிவபெருமானிடம் தீட்சை எடுத்து வந்தவங்க தான் இந்த எல்லா சித்தர்களுமே. சரிங்களா? அவ்வழியில வரும்போது இந்த தீட்சை ஒருவருக்கு கொடுக்கும்போது பரிபூர்ணமா அவனுடைய உடல், மனம், ஆன்மா இதெல்லாமே வெளிப்படைய ஆரம்பிச்சு அவன் எக்ஸ்ட்ரீமான ஒரு உடல் கடந்த ஒரு நிலைக்கு அவன் போக ஆரம்பிப்பான். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, இந்த உடல் பரிபூர்ணமா வினைகளை தானே சுமந்துகிட்டு இருக்குது. ஆமா தானே? ஒவ்வொரு அணுக்களையும், ஒவ்வொரு மூலக்கூறுகளையும், ஒவ்வொரு மூல முடுக்களையுமே இது முழுமையா என்ன பண்ணுதுன்னா, அதனால தான் பாத்தீங்கன்னா கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, உடல் ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு உடல் பிரச்சனை, மன பிரச்சனை, இது ரெண்டும் தான் பிரதானமான பிரச்சனையா இருக்கும். நீங்க பாருங்க, உடல் நல்லா இருந்தா மனம் சோகமா இருக்கும், மனம் நல்லா இருந்தா உடல் ஒத்துழைக்காது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த உடலும் மனமும் மாறி 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 என்ன பண்ணுதுன்னா, ஒருவருடைய வாழ்வையை துன்பத்துல கொண்டு போய் தள்ளுது இந்த வினைகள் அப்படின்றது. அப்ப இதுல இருந்தெல்லாம் எப்படி விடுபடுறது அப்படின்னா, இதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எனர்ஜி ஒருத்தருக்கு தேவை. இப்ப ஆன்மாலனா உடம்பு நடக்குமா, பேசுமா, செயல்படுமா? எதுவுமே பண்ணாது. அப்போ ஆன்மா எங்க இருக்குதோ அதை தொட்டு உனக்கு காமிச்சு உன்னுடைய ஆன்மாவுக்கு ஆல்ரெடி ஃபியூல் கம்மியா இருக்கும் பல பிறப்புகள் எடுத்ததுனால. அப்போ ஒரு தீட்சை இவருடைய ஆற்றலை பரிபூர்ணமா உங்களுடைய ஆன்மாவுக்கு செலுத்தும் போது அந்த ஆன்மா பேர ஆன்மாவாக மாற ஆரம்பிக்கும். அப்படி மாற ஆரம்பிக்கும் போது முழுமையா அவன் எல்லாத்தையுமே கடந்த நிலைக்கு போயிடுவான். அவனுடைய உடலும் மனமும், அவனுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், எல்லாமே அவனுடைய சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு குரு அவ்வளவு எளிமையா தீட்சை கொடுக்க மாட்டார். நான் என்னுடைய குரு கிட்ட நான் போய் பயிற்சியை வாங்கும்பொழுது கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 3 வருஷம் நடையா நடந்திருக்கேன். இன்னைக்கு எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, வெளியே நான் அங்க தீட்சை வாங்கினேன், நான் இவர்கிட்ட தீட்சை வாங்கினேன், நான் அந்த தீட்சை வாங்கினேன், இந்த தீட்சை, எந்த தீட்சைலாம் கிடையாது. எந்த தீட்சை வாங்கி பேரறிவாக, ஞான அறிவாக, ஞான சொரூபமாக அன்னைக்கே உனக்கு குரு அருள் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நீ அது வரைக்கும் ஒரு பயிற்சியை வாங்கி நீ பண்ணி இல்ல நீ பண்ணாம விட்டுற அப்படின்னா, நீ முழுமையா அதற்கு உன்னை அர்ப்பணிக்கலன்னு அர்த்தம். உனக்கு இறை பக்தி குறைவுன்னு அர்த்தம். நீ இதை தாண்டி மற்ற இடங்கள்லாம் போய் நீ தீட்சை வாங்கிடுற, எனக்கு இவங்க தீட்சை கொடுத்துட்டாங்க, நான் தீட்சை வாங்கிட்டேன், ஒன்றும் நடக்காது. நீ தீட்சை வாங்கி ஏமாந்து தான் இருப்பிய ஒழிய நீ பயிற்சியில ஒரு அனுபவமோ, ஆனா அதே நீ தீட்சை எடுத்து சரியா இப்ப பிரம்மயோகம் மாதிரி ஒரு பெரிய உயர்ரக பயிற்சி குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் குருநாதருடைய பயிற்சி எடுக்கும்போது, அப்போ ஒரு குரு தொட்டு ஒருத்தருடைய புருவ மத்தியத்தையும் அந்த 3வது கண்ணியம் திறந்து விட்டுரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, முழுமையா ஞான அலைகள் வர ஆரம்பிச்சு. இதுதான் தீட்சை அப்படின்றது. நிறைய பேர் நான் போய் இங்க போய் தீட்சை வாங்கினேன், நான் அங்க போய் தீட்சை வாங்கினேன். தீட்சை வாங்கினாலுமே ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோட தொடர்ந்து பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அந்த குரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அவர் எப்படி ஃபாலோ பண்ண சொல்றாரு, இப்படி எல்லாமே இருக்குப்பா. அதுல சும்மா போய் ஒரு இடத்துல போய் நம்ம உட்காந்துட்டு நான் தீட்சை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஒரு குரு சொல்றத முழுமையா உள்வாங்க. குரு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அது முழு கவனத்தோட வாங்கி
தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு அதற்குண்டான ரிசல்ட் அப்படின்றதே கிடைக்கும். ஆனா குரு அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றலை வச்சிடறாரு, அவருடைய ஆற்றலை கடத்தி விடுறாரு, அவருடைய சக்தியை உங்களுக்கு திணிக்கிறாரு, கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே இருந்தா மட்டும் எத்தனை நாளைக்கு அந்த பல்ப் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்? நெருப்பு துண்டை உடச்சி உன் கையில கொடுக்குறேன், அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்கிட்ட இருக்க ஒரு நெருப்பு துண்டை உனக்கு கொடுக்குறேன், நீ அந்த டெய்லி அது ஊதி ஊதி அது ரெடியா வச்சுக்கிட்டா தானே அது தொடர்ந்து அதுக்குள்ள நெருப்பு இருக்கும், அந்த கங்கு இருக்கும். சொல்லுங்க. அப்ப இந்த மனசு சுத்தி 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 இந்த வினைகள்ல இந்த அலைகள்ல இது ஓடுறதுனால என்ன ஆகுதுன்னா மனசு ஒருநிலைப்படாம இருக்கு. அப்ப மனசு ஒருநிலைப்படுத்தி குரு உங்களுக்கு ஒரு பயிற்சி, இதுதான்ப்பா பயிற்சி, இப்படி பண்ணா உனக்கு மனசு ஒருநிலைப்படும், நீ அவேர்னஸ்க்கு போகணும்னு சொல்லி கொடுக்குறாருல்ல, அதை கொண்டு போய் நீ சரியா பயிற்சி பண்ணாதானே அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு முதல்ல அவங்கள தயார்படுத்திக்கணும். அப்படி ஒருத்தருக்கு தீட்சை வேணும், பிரம்மயோகம் தீட்சை பெற்றுக்கணும் அப்படின்னா முழுமையா தன்னை சரணாகதி நிலைக்கு கொண்டு வந்து ஒரு குரு கிட்ட உங்களை அர்ப்பணிக்கும். அப்படி கொடுக்கும்பொழுது மட்டும்தான் தீட்சை உங்களுக்கு கொடுக்கும்போது முழுமையா அது செயல்பட்டு உங்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில் நீங்க அடுத்தடுத்து போகக்கூடிய ஒரு வல்லமையும் சக்தியும் ஈஸ்வரனிடத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு சூக்ஷ்ம கலை தான் பிரம்மயோகம் அப்படிங்கிறது. இதுதான் இருக்கிற எல்லா சித்தர்களும் பாடி வச்சிருக்காங்க. இதுதான் நிஜம், இதுதான் ரியாலிட்டி. ஸோ தீட்சைன்றது அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஆன்மா விழிப்படையும் போது ஒரு அபரிதமான சக்தி அப்படின்றது உள்ளுக்குள்ளார இருந்து ஏற்படாது. உடல் முழுக்க அப்படியே ஒரு பிரைட் அப்படின்றது ஏற்படும். சும்மா சாதாரணமா ஏதோ உட்காந்துட்டு இந்தாப்பா இதான் தீட்சை அப்படின்னு கொடுக்கறது கிடையாது. கரெக்டாக அந்த வழிகாட்டுதலோடு குருவோட இன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபாலோ பண்ணி போகணும். அது அவ்வளோ எளிமையானது கிடையாது. நான் இன்னும் தீட்சையை பற்றி முழுமையாக அது சொல்லலை. அது சொன்னால் பெருசாக சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் தீட்சையில் அவ்வளவு நிலைகளும் அவ்வளவு தன்மைகள் அப்படின்றது இருக்கு. குரு இல்லாமல் இங்கே சாத்தியமே படாது யோகம் அப்படின்றது. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்றதுக்கான ரீசன் இதுதான். ஸோ ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட பயிற்சி எடுத்து, ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க தீட்சை எடுக்கும்போது உடல் ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்ட்டு. ஒரு தீட்சை எடுக்கும்போது உன்னுடைய பிறவி கர்மா எல்லாமே நீங்கிடும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல பிறப்புகளா பல ஜென்மங்களாக நீங்க எடுத்த அந்த கர்மாவை அந்த கர்ம வினைகளெல்லாம் எங்க கொண்டு போய் எரிக்கணும், எங்க கொண்டு போய் அதை தகர்த்து விடணும் அப்படின்றது குருவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த தன்மையில இருக்கிறவங்க. அதனால்தான் தீட்சை எடுத்த உடனே உங்களோட வாழ்க்கையில உடனே பல மாற்றங்கள் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சு. ஏன்னா பிரம்மயோகம் நிறைய பேர் தீட்சை எடுத்து பயிற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு வேறொரு மேல்நிலைக்கு தான் எல்லாருமே போயிருக்காங்களே ஒழிய யாருமே கீழ்நிலைக்கு வரவே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் பிரம்மயோகம் அப்படின்றது. ஒவ்வொருத்தருமே இந்த கலையை, இந்த யோகத்தை பயிற்சி எடுத்து நாள்தோறும் செய்து வர உங்களுடைய நெகட்டிவான எண்ணலைகளாக இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், உறவுகள் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி உங்களோட சூழ்நிலையில் உங்களுக்கு எதெல்லாம் தடப்பட்டிருக்கோ, ஏன்னா இந்த வினைகளால் தானே எல்லாமே தடப்பட்டிருக்கு. அப்படி இந்த வினைகள் மூலமா எதெல்லாம் தடப்பட்டிருக்கோ, இந்த ஆசை, கண்மம், மாயை இது எல்லாமே கரைச்சி கழிச்சு உங்களுக்கு புதுவிதமான ஒரு அனுபவங்களையும் பிரபஞ்சமும் இறைவனும் குருமார்களும் உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்ற